கைஸ் 100 புஷ்அப் சேலஞ்சில் நாள் 23. இன்றைக்கி மார்னிங்கே எழுந்திரிச்சு ஒரு நல்ல ஒரு ரன் தான். எதனால மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணோம்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே பாடி ஒரு சோர்வாக இருக்கும். ஸோ அதை நல்ல ஒரு ஆக்டிவேட் கொண்டு வரதுக்காக தான் நம்ம காலையிலேயே எழுந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணுறோம். ஸோ மறக்காமல் நீங்களும் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி 45 புஷ்அப் அடிச்சுட்டு அப்படியே ஒரு குளிரும் குளியில் போட்டு கடையில் போய் 3 இட்லியை சாப்பிட்டு அம்மா ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆனால் போகிற வழியிலே நம்மளுக்கு ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டு ஏகப்பட்ட கூத்தாக போச்சு. ஒரு வழியாக ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு ஏடிஎம்மில் போய் அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம பர்ச்சேசிங் அப்படியே முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு லெமன் ஜூஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பசங்கள்லாம் ரொம்ப நேரம் செல்லு நோண்டிகிட்டே இருந்தாங்க. வாடா எங்கேயாவது போகலான்னு சொன்னோம். அப்புறம் அக்கா கால் பண்ணிட்டு இலை போய் பார்த்துருவாடா இருக்கான்ட்டு அப்படின்னாங்க. கடையில் போய் இலை பார்க்க போன இடத்துல மறுபடியும் ஒரு ஜூஸ் அடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்தோடனே போய் மாட்டை ஓட்டிட்டு வாடான்ட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை ஓட்டிட்டு வந்த பார்த்தா அது என்ன இழுக்குது பாருங்கள். என்னையவே சரியாந்திர அலப்பறை பண்ணி விட்டுருச்சு. ஒரே வழியாக போச்சு. அப்புறம் இன்ன வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு குளிரும் குளியில் போட்டோன்னு அக்கா வந்து கொய்யாப்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போய் சாப்பிட்லான்னு பார்த்தா அது சரியாந்திர க்ரௌடு. கைஸ் விசேஷனால நம்ம தினேஷ் பையன் வரேன்னு சொல்லியிருந்தான். சரி அவனை போய் பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டு அவனை முசிறியில் போய் பிக்கப் பண்ணிட்டு வண்டியில் வரும்போதே அப்படியே நிலம் விசாரிச்சுட்டே வந்தோம். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து போய் சாப்பிட்டு வரடா வந்து மீட் பண்ணலான்னு சொன்னோம். சாப்பிட்டு வந்தோன்னே நம்ம பசங்கள்லாம் கபடி விளாண்டுட்டு இருந்தாங்க. நம்ம தினேஷ் பையலுக்கு நம்ம கோயிலெலாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தோம். செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. கைஸ் அப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே பேசிகிட்டு இருந்தோம் 11 மணி வரைக்கும். இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.